ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குறது ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்து எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு தான். இந்த அளவு ப்ளவுஸில் இறக்க 1/2 இன்ச் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. கை நீளம் 7.5 இன்ச் வைக்க சொல்லிக்கிறாங்க. டைட்டாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பிரித்து விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் இருக்கிற ப்ளவுஸை வச்சு எப்படி அளவு எடுத்து கட்டிங் செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கீழ் சைடு எப்பவும் போல் மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி அளவு ப்ளவுஸ்லேருந்து எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச்சு இறக்க வேணும்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணது அளவு ப்ளவுஸோட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இறக்க வந்துடும். அதுக்கு பின்னாடி அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ ரெண்டாவதாக மார்க் பண்ணதுக்கு மேலே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா அளவுமே சேர்ந்து வந்துடும். அளவு ப்ளவுஸோட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இறக்கவும் வந்துடும். மேல் சைடு மார்க் பண்ணி ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். 13.25 இன்ச் இருந்தது, 13.75 இன்ச் வந்துடும். இந்த ப்ளவுஸு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு அனுப்பிச்சி வச்சது தான். 2 சுடிதாரு 2 ப்ளவுஸு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. இப்போ சைடில் பிரித்து விட்டதுனால மடிப்பாக இருக்குது. பேக் சைடு திருப்பி வச்சு என்ன பிரித்து விட்டுக்கிறாங்களோ அதிலிருந்து வச்சு பார்த்துக்கலாம். 19.25 இன்ச் அதுக்குள்ளே தான் இருக்குது. பிரித்து விட்டதுனால 19.5 இன்ச் வர்ற மாதிரி இருக்குது. மேல் சைடு கழுத்து ரவுண்ட் ஷேப்பும் மேலே மட்டும் அதிகமான சுற்றளவும் கீழே வரும்போது ரொம்ப குறைவுமாக இருக்குது. ஷோல்டர் அளவு 11.25 இன்ச் வருது. நெக்கு அகலம் மேல் சைடு 1.25 இன்ச் இருக்குது. ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போது மேல் சைடு அதிகமான சுற்றளவு கட்டிங் செஞ்சுக்கிறாங்க. கீழ் சைடு ரொம்ப குறைவாக வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் க்ளோஸாக வர்ற மாதிரி நெக்கு இறக்கம் கொஞ்சம் குறைவாக தான் வச்சுக்கிறாங்க. அளவு ப்ளவுஸில் 13.25 இன்ச் இருக்குது. ஆம்கோல் சுற்றளவு இறக்க வைக்கிறதுக்கு இப்படி கூட நாம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 13.25 இன்ச் அப்படியே வச்சு மேல் சைடு வரும்போது என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் என்ன இறக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். 5.25 இன்ச் லென்த்து வச்சுக்கிறாங்க மேலே இருந்து ஷோல்டரில். இதே அளவு கூட நம்ம வச்சு அளவு வச்சு பார்த்துக்கலாம். நெக்கு இறக்க வைக்கிறதுக்கு கீழ் சைடு என்ன இருக்கோ அதிலிருந்து தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். 6.25 இன்ச் ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது. ரெண்டாவது மார்க் பண்ணதுக்கு மேலே அதே அளவு வச்சுக்கலாம். இப்போ சரியான அளவு வரும். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நெக் சுற்றளவு வேண்டாம். நீங்கள் எப்பவும் கட்டிங் செய்கிற மாதிரி சுற்றளவு அதிகமாக வச்சு கட்டிங் செஞ்சு தைச்சித்தாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக் சுற்றளவு ஷோல்டர் அளவு கரெக்டாக வச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி சுற்றளவு மேல் சைடு 8 இன்ச் இருக்குது. கீழ் சைடு வரும்போது ஒரு 5.25 இன்ச் 5.5 இன்ச் அந்த அளவுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இந்த ப்ளவுஸ் நம்ம கட்டிங் செய்கிறதுக்கு கீழ் சைடு ஒரு 2.5 இன்ச் வச்சுக்கலாம். மேல் சைடு ஒரு 2.25 இன்ச் வச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி கீழ் சைடு கொஞ்சம் 6 இன்ச் அகலம் வந்துடும். மேல் சைடு ஒரு 6.5 இன்ச் அகலம் வந்துடும். ஏன்னா ரொம்ப கிட்ட வச்சு கழுத்து சுற்றளவு போட்டிருக்கிறவங்களுக்கு நாம் என்ன பெருசாக வச்சு இல்லை இறக்க வச்சிட்டாலும் அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு கழுத்து கொஞ்சம் லூஸாக வர மாதிரி இருக்கும். இல்லை சிலர் க்ளோஸாக வச்சு தான் எப்போவுமே ப்ளவுஸ் போடுவாங்க. அதனால் இதே அளவுக்கு வச்சுக்கலாம். நெக் சுற்றளவு மேல் சைடு ஒரு 1.25 இன்ச் இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டுக்கு மேலே அகலம் சேர்த்தி வச்சுக்கலாம். ஷோல்டர் அகலம் 5.5 இன்ச் வச்சுக்கலாம். நெக் அகலம் நம்ம தைச்ச பின்னாடி இன்னொரு பாயிண்ட் சேர்த்தி வர மாதிரி தான் அளவு எடுத்துருக்கு. 3 இன்ச்சு வச்சோம்னா ஒரு 2.25 இன்ச்சு வரும். அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விடவே ஒரு 1/4 இன்ச்சு அதிகமான நெக் அகலம் தான் வரும் தைச்ச பின்னாடி. அளவு ப்ளவுஸில் நாம் எடுக்கும்போது ஆம்கோல் லென்த்து 5.25 இன்ச் இருந்தது. இப்போ 5 இன்ச்சு மட்டும் அளவு வச்சு நாம் அளந்து பார்க்கலாம். ஏன்னா லூஸ் கொஞ்சம் 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சதுனால சுற்றளவு அதிலேயே சேர்ந்து வந்துடும். ஃப்ரண்ட் சைடு என்ன அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். 9 இன்ச் மட்டும்தான் இருந்திருக்கும்.
பிரித்து விட்டதுனால ஒரு 1/4 இன்ச் சேர்த்தி வந்திருக்கு. கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால இன்னும் 1/4 இன்ச் சேர்த்தியே வருது. நம்ம துணி பொறுத்து இழுக்கும்போது ஜாஸ்தி வரும். ஃப்ரண்ட் சைடில் இன்னொரு சைடு 9.5 இன்ச் அளவு இருக்குது. அளவு ப்ளவுஸில் இடுப்பு சுற்றளவு என்ன இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கலாம். முப்பத்தி 3.5 இன்ச் இருக்குது. எட்டரை இன்ச் அளவு வச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்தி 9.5 இன்ச் டாட் பிடிக்கிற அளவு வச்சுக்கலாம். பேக் சைடு சுற்றளவு எடுத்தது 19.5 இன்ச் வந்தது. அதை ரெண்டாக பிரித்தோம்னா 9.25 இன்ச். தைக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்தி 10.25 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம், நான் அப்படியே விட்டுட்டேன். அடுத்து இடுப்பு சுற்றளவு எடுத்தோமே அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். உடம்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு மட்டும் டிஃப்ரெண்ட் வர மாதிரி இருந்ததுன்னா டாட் பிடிக்கிறது ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் வரும். ஆம்கோல் லென்த்து எடுத்து மேல் சைடு மார்க் பண்ணியிருக்கு 5.25 இன்ச்சு அந்தளவு தான் இருந்தது. நாம் மார்க் பண்ணுறது 5 இன்ச்சுக்கு மட்டும்தான். மேல் சைடு அந்த 19.5 இன்ச்சு ரெண்டாக பிரித்து 9.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பிரித்து விட்டதுனால இந்த மாதிரி உள் சைடு துணி போயிருக்கு. அதை சரி பண்ணி விட்டு அதுக்கு பின்னாடி ஆம்கோல் சுற்றளவு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 8 இன்ச்சு தான் இருந்திருக்கு. பிரித்து விட்டதுனால இன்னும் 1/4 இன்ச் சேர்த்து 8.25 இன்ச்சு இருக்குது. அந்த சுற்றளவும் சரியாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கட்டிங் செய்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 1/4 இன்ச்சு வித்தியாசம் வரத்தான் செய்யும். இதில் நான் மார்க் பண்ணதும் சரியான அளவு தான் இருக்குது. ப்ளவுஸையும் வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்குமான்னு. அளவு ப்ளவுஸ் வைக்கும்போது கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ கீழ் சைடு இருந்தும் வச்சு பார்த்துக்கலாம் மார்க்கில். அது சரியாக தான் இருக்குது. கட்டிங் செய்யும்போது கீழே வரும்போது மட்டும் நல்லா இறக்கி வெட்டிக்கிறாங்க. அதனால் அந்த இறக்கம் கொஞ்சம் அதிகமாக காமிக்குது. நாம் இன்னொரு 1/4 இன்ச் சேர்த்தியே வச்சுக்கலாம். ஏன்னா உடம்பு லூஸ் வைக்கிறதுனால கை சுற்றளவுக்கும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். அதனால் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு அளவு ப்ளவுஸில் இருந்து நாம் அளவு எடுத்து கட்டிங் செய்யும்போது லூஸ் வைக்கும்போது ஆம்கோல் சுற்றளவும் கொஞ்சம் சேர்த்தி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். உடம்பு சுற்றளவு மட்டும்தான் லூஸ் வேணும், கை லூஸெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு கீழே மட்டும் பிரித்து விட்டுருந்தாங்க அப்படின்னா நாம் மேல் சைடு மார்க் பண்ணால் அந்த 5 இன்ச்சுக்கு மட்டும் இதிலே கட்டிங் செஞ்சோம்னா அந்த சுற்றளவும் அதே அளவு தான் இருக்குது, சேர்ந்து வராது. உடம்புக்கு மட்டும் 1/4 இன்ச்சு லூஸ் வந்துடும். ஷோல்ட்ரு இப்போ மேல் சைடு 2.25 இன்ச்சு வச்சுருக்கு, கீழ் சைடு 2.5 இன்ச்சு இருக்குது. மார்க் பண்ணதெல்லாம் சரியாக தான் இருக்குது. கட்டிங் செஞ்சிடலாம். கழுத்து சுற்றளவு மேல் சைடு வரும்போது மட்டும் கிராஸாக கட் பண்ணி 2.25 இன்ச்சு அளவில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம்கோல் சுற்றளவும் கீழ் சைடு வரும்போது இறக்கி வெட்டிக்கலாம். அதுக்கு நான் முதல் மார்க் பண்ண அளவு மட்டும்தான் இருக்குது. ரெண்டாவது 1/4 இன்ச்சு இறக்குனது மார்க் பண்ணலை. நம்ம கட்டிங் செய்யும்போது கொஞ்சம் கீழே இறக்கி கட்டிங் செஞ்சுக்கலாம். ஆம்கோல் கார்னரில் 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட் சரியான அளவு தான் இருக்குது. தைக்கிறதுக்கு
சரியான அளவில் கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தைக்கும்போது இந்த அளவு இருந்ததுன்னா மட்டும்தான் மடித்து தைக்கிறதுக்கு சரியாக வரும். மேல் சைடு 19.5 இன்ச்சுக்கும் 2ஆக பிரித்து மார்க் பண்ணதுலேயும் கட் பண்ணி விட்டுக்கலாம். கழுத்து சுற்றளவு அளவு ப்ளவுஸில் மேலே அதிகமாகவும் கீழே கொஞ்சம் குறைவாகவும் இருந்தது. இப்போ நாம் கட்டிங் செய்கிறது கீழ் சைடும் ரவுண்ட் ஷேப் அதிகமாக வந்திருக்கு. ஷோல்டரு 12 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக எடுத்து வைக்கும்போது தைச்ச பின்னாடி அந்த 11.5 இன்ச் வந்துடும். அளவு ப்ளவுஸில் என்ன இருந்ததோ அதே அளவு தான் இருக்குது. ஷோல்டர் லூஸ் வராது. இது அப்படியே ஃப்ரண்ட் சைடு எடுத்து வச்சுக்கலாம். நெக்கு இறக்க மட்டும் 6.5 இன்ச்சு கேட்டுக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடு அளவு ப்ளவுஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸு கிராஸ் கட்டிங்கு, அதனால் பேக் சைடு பீஸை இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸில் பட்டி அகலம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பேக் சைட்லேயும் நாம் இறக்க வச்சுருக்கிறோம். அதனால் ஃப்ரண்ட் சைடு மேல் சைடுருந்து மட்டும் கொஞ்சம் இறக்க வச்சுக்கலாம். அந்த 1/2 இன்ச்சுக்கு பட்டி அகலத்தையும் கொஞ்சம் 1/4 இன்ச்சு குறைச்சிடலாம். இவ்வளவு அகலம் தேவையில்லை. நெக் சுற்றளவு கீழே இறக்கி வச்சதுனால அது கீழே மட்டும் டேப் வச்சு பார்த்துக்கலாம். மூணே 1/4 இன்ச்சு வச்சுக்கலாம். தைக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச் சேர்த்து 4.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுக்கு கீழே 3.5 இன்ச் இருக்குது. அளவு ப்ளவுஸ்லேயும் 3.5 இன்ச்சு தான் பட்டி அகலம் இருக்குது. கட்டிங் செய்யும்போது ஒரு 4.25 இன்ச்சு அகலம் வச்சுருப்பாங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு வந்திருக்கும். நாம் இன்னொரு 1/4 இன்ச்சு குறைவாகவே வச்சுக்கலாம். கட்டிங் செய்யும்போது 4 இன்ச்சு அகலம் வச்சோம்னா ஒரு 3.25 இன்ச்சு அகலம் வந்துடும். அப்போ சரியாக இருக்கும். பேக் சைடு ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே என்ன அளவு இருக்குதுன்னு அளவு ப்ளவுஸ்லேயும் பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 5.5 இன்ச் இருக்குது நாம் இப்போ மார்க் பண்ணதுக்கு. என்ன ஒரு 1/2 இன்ச்சு நாம் இறக்கம் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு சரியாக வந்துடும். பட்டி மட்டும் பேக் சைடு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிட்டால் சரி. மற்றபடிக்கு அகல 1/4 இன்ச்சு எச்சு கம்மி வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருக்கிறது தான் ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். கப் லென்த்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேல் சைடு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுடலாம். கீழ் சைடும் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஊக்கு மாற்ற பட்டியிலிருந்து டாட் பிடிச்சதுக்கும் என்ன கேப் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு 2.5 இன்ச் இருக்குது. நாம் 4 இன்ச்சில் மார்க் பண்ணோம்னா ஒரு சைடு டாட் பிடிக்கல அந்த ஒரு 1.25 இன்ச் குறைஞ்சிரும். ஊக்குப்பட்டி ஜாயின் பண்ணுறதுலையும் ஒரு 1/4 இன்ச்சு குறைஞ்சிரும். அப்போ அந்த 2.5 இன்ச்சு அளவு சரியான அளவு வந்துடும். இப்போ வி ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் கப் லென்த்து கொஞ்சம் குறைவாக இருந்தது. பட்டியோட அகலம் அதிகமாக இருந்தது. அதனால் இந்த வி ஷேப்பில் மார்க் பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சின்ன டாட் தான் பிடிச்சிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இந்த ப்ளவுஸு சரியாக இருக்குதுன்னு சொன்னதுனால நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கலாம். அதிகமாக எதுவும் வைக்காமல். சிலருக்கு கப் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இறக்கமாக வச்சு டாட் பிடிக்கிறது ஒரு 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு அகலம் பிடிக்கணும். அப்போ நீளமாக பிடிக்கிறது ஒரு 2.25 இன்ச்சு நீளம் வச்சு பிடிச்சோம்னா சரியான அளவு வரும். நேற்று எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பேக் சைடு இறக்கம் வைக்கிறது ஒரு 14.5 இன்ச்சு இருந்ததுன்னா அதுக்கு ஃப்ரண்ட் சைடு கப் இறக்கம் ஒரு 13 இன்ச்சு வச்சா போதுமா அப்படின்னு. அது எல்லாத்துக்கு அதே அளவு வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த ப்ளவுஸ்லேயே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பட்டி லென்த்தும் அதிகமாக வச்சுக்கிட்டோம். இறக்கம் அதிகமாக வச்சதுனாலும் ஃப்ரண்ட் சைடு அவங்களுக்கு என்ன ஃபிட்டிங்கான அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த அளவு மட்டும் நாம் வச்சுக்கலாம். பேக் சைடு வைக்கிறத விட ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் எல்லா ப்ளவுஸுக்கும் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சிலருக்கு பேக் சைடு என்ன வைக்கிறோமோ அதே அளவு ஃப்ரண்ட் சைடு வைக்கிற மாதிரி இருக்கும்.
அது அவங்க உடம்பை பொறுத்து தான். அதனால அளவு ப்ளவுஸ் இருந்துன்னா அதில் என்ன இருக்கோ அதே அளவு வச்சுக்கலாம். அவங்க ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் சொன்னால் மட்டும் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். மற்றபடிக்கு கட்டிங் செய்கிற மெத்தேடு இது தான். 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான் வித்தியாசம் வரும். 4 இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணி வெட்டியிருக்கு. அதில் இந்த மாதிரி மடித்தோம்னா சரியான அளவு வரும். அதில் கட் பண்ணி வெட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு ஒரு 1.25 இன்ச் அகலம் வச்சுக்கலாம். அந்த சைடு 1/4 இன்ச்சு விட்டது போக 2.5 இன்ச்சு கேப் இருக்குது. இப்போ அளவு ப்ளவுஸில் என்ன இருந்ததோ அதே அளவு தான் இருக்கும். அதுக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். தைக்கும்போது அதே மார்க்கில் தைச்சோம்னா சரியாக வரும். அளவு ப்ளவுஸில் இருந்த மாதிரி சரியான அளவு தான் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு கவர் தட்டு கட்டிங் செஞ்சுக்கலாம். இந்த கிளாத்து அட்டை மாதிரி தான் இருக்குது. தண்ணியில் போடாதனால கொஞ்சம் கெட்டியான துணி மாதிரி இருக்குது. கத்திரிக்கோலை ஒரு டைம் எடுத்துட்டோம்னா 2ஆவது டைமு அதே இடத்துல வச்சு கரெக்டாக கட்டிங் செய்யணும். சில டைம் நம்ம வெட்டும்போது அடிக்கிற துணி இந்த மாதிரி கத்திரிக்கோல் உள்ளே சிக்கிடும். அதனால் எடுத்து திரும்ப தான் அதே ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிக்கலாம். 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்குள்ளே மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு டைம் கத்திரிக்கோல் ஆரம்பித்தோம்னா அந்த சைடு போய் முடிகிற வரைக்கும் கரெக்டாக வந்ததுன்னா தான் சரியாக வரும். பேக் சைடு பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் வச்சுக்கலாம். கவர் தட்டு வெட்டி எடுத்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டீஸ் எவ்வளோதான் அழுத்தி மார்க் பண்ணாலும் சரியாக மார்க்கு விழுகுமானேங்குது. கொஞ்ச நாள் ஆகிட்டாவே இந்த அழுத்தி தான் மார்க் பண்ணாலும் அந்த மார்க் விழாமல் அப்படியே கெட்டி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால சரியாக மார்க்கே விழுகுமானேங்குது. அடுத்து பட்டி கட்டிங் செஞ்சுக்கலாம். பத்தே 3/4 இன்ச்சு இருக்குது. அதிலிருந்து 1 இன்ச்சு குறைவாக வச்சுக்கலாம். 9.25 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணது போக 2 சைடும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு 1/4 இன்ச்சு துணி இருக்கும். இந்த மாதிரி வச்சோம்னா தான் அப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ண பின்னாடி ஸ்ட்ரெயிட்டாக கட்டிங் செஞ்சு எடுத்துக்கிறதுக்கு சரியாக இருக்கும். கீழ் சைடும் கொஞ்சம் கிராஸாக இருக்குது. அதையும் நேர் வெட்டி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு பட்டி கிளாத் வந்துருச்சு. பேக் சைடு கீழ் சைடு 1.5 இன்ச்சு வச்சுருக்கு. மடிச்சு தைக்கிறதுலேருந்து 1 இன்ச்சு 1 பாயிண்ட் கீழே இறக்கலாம். அதிலிருந்து ஃப்ரண்ட் சைடிலேருந்து அந்த 1 இன்ச்சு 1 பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணதுக்கு என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே பட்டிக்கு பேக் சைடு வச்சுக்கலாம். அப்போ தைக்கும்போது 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் தைச்சோம்னா சரியாக வரும். பேக் சைடு 4 இன்ச்சு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு 4 இன்ச்சு வச்சுக்கலாம். அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மறுபடியும் ஒரு 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். மூன்றரை இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அளவு ப்ளவுஸில் பட்டி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. அதிகமான வளைவு ஷேப் இல்லாமல் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு இறக்க குறைவாக வச்சதுனால அந்த கிராஸ் பண்ணது கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கிராஸ் பண்ணி அப்படியே வெட்டிக்கலாம். ப்ளவுஸ் தைக்கும் போதும் இது சரியான அளவு தான் வந்தது.
எச்சு கம்மி எதுவும் இல்லை. பட்டி தைச்ச பின்னாடியும் அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட ஒரு 1/4 இன்ச்சு அகலம் வந்து கம்மியாக தான் இருந்தது. அடுத்து ஸ்லீவ் கட்டிங் செஞ்சுக்கலாம். இந்த கிளாத்து கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்குது. 16.5 இன்ச்சு தான் அகலம் இருக்குது. அதனால் அப்படியே 2ஆக மடித்து போட்டுக்கலாம். எட்டே 1/4 இன்ச் 2ஆக மடித்தோம்னா அகலம் வரும். இந்த ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் கீழ் சைடு மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் கை லென்த்து கம்மியாக தான் இருக்குது. 7.5 இன்ச்சு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. 7.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 8 இன்ச்சு கை நீளம் வச்சுக்கலாம். மூணே 1/4 இன்ச்சு மட்டும் கிராஸ் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணி ஆம்கோல் சுற்றளவுக்கு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். கை சுற்றளவு கீழ் சைடு 5.75 இன்ச்சு இருக்குது. கை நீளம் அதிகமாக வைக்கும்போதும் இன்னும் ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சதுனாலே கை சுற்றளவு சரியாக இருக்குது. ப்ளவுஸ் தைக்கும்போதும் மேல் சைடு 7 இன்ச்சு அகலம் இருக்குது. 7 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருந்தது. அதே அளவுக்கு வச்சு சுற்றளவு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். 8 இன்ச்சு மட்டும்தான் வருது. கட் பண்ணி வச்சுக்கிற ப்ளவுஸில் 8.25 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு வர மாதிரி இருக்குது. அளவு ப்ளவுஸ்லேயும் அவ்வளோதான் இருந்தது. நம்ம சரியான அளவு அளக்காதனால 8.5 இன்ச்சு டேப்பில் காமிக்குது. இப்போ சரியான அளவு வச்சு பார்க்கலாம் இன்னொரு டைமு. 8.25 இன்ச்சு இருக்குது. மேல் சைடு இன்னொரு 1/4 இன்ச்சு தள்ளி 3.5 இன்ச்சு கிராஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸ்லேயும் எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணி வெட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் 3.5 இன்ச்சு கிராஸ் பண்ணி கட்டிங் செஞ்சுக்கிறாங்க. நம்ம லூஸ் வச்சதுனாலையும் இன்னும் 1/4 இன்ச் சேர்ந்து வந்ததுன்னா மட்டும்தான் சுற்றளவுக்கு சரியாக இருக்கும். அதனால் 7 இன்ச்சு வச்சுக்கலாம். 3.75 இன்ச்சு கிராஸ் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். 8 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த சைடு இன்னொரு பாயிண்ட் சேர்த்தியே வச்சுக்கலாம். சரியாக வந்ததுன்னா அந்த ஒரு பாயிண்டில் சரியாக வந்துடும். இல்லைனாலும் ப்ளவுஸ் தைக்கும்போது 2 சைடு ஒவ்வொரு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ராவாக ஸ்லீவ் சுற்றளவு மட்டும் தள்ளி வச்சு தைச்சிக்கலாம். 7 இன்ச் இருக்குது மேல் சைடு அளவு ப்ளவுஸில். கீழ் சைடு 5.25 இன்ச் இருக்குது. கை லூஸு வேணும்னு சொன்னதுனால நம்ம கீழ் சைடு இறக்க வச்சதுனாலையும் இதே அளவு வச்சு தைச்சிட்டோம்னாலும் அந்த லூஸ் வந்துடும். மார்க் பண்ண அளவுக்கு கட்டிங் செஞ்சுக்கலாம். 3.25 இன்ச்சு கிராஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கு. 7 இன்ச்சு ப்ளஸ் 1.25 இன்ச் தள்ளி வச்சுருக்கு. 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக. அது ப்ளவுஸ் தைக்கும்போது வேணுனாலும் அது சரியாக வந்துடும். இல்லைனாலும் அந்த 1/4 இன்ச் இருக்கிறத அப்படியே தள்ளி வச்சு தைச்சிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸில் நாம் திரும்ப திரும்ப அளவு எடுத்துகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அது சரியாக இருக்கா அப்படிங்கிறது குழப்பம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாம். ப்ளவுஸ் தைக்கும்போது 2 சைடும் ஒவ்வொரு பாயிண்ட் தள்ளி வச்சு தைச்சிக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா ஒவ்வொரு கிளாத்து சிந்தட்டிக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் கிளாத்து லூஸ் கொடுக்கும். அப்போ நம்ம ஒரு பாயிண்ட் ஸ்லீவ் கம்மியாக வச்சதுனாலும் தைக்கும்போது சரியாக வந்துடும். இந்த மாதிரி நாம் கட்டிங் செய்கிறது ரொம்ப காட்டன் கிளாத்து அட்டை மாதிரி தான் இருக்குது. ஒரு துளி கூட லூஸ் கொடுக்காது. இதுக்கு நம்ம சரியான அளவு வைக்கிறத விட ஒரு பாயிண்ட் சேர்த்தியே வச்சுக்கலாம். அப்போ ப்ளவுஸ் தைக்கும்போது சரியான அளவு வந்துடும். அப்படி குறைவாக இருந்ததுனாலும் 2 சைடு ஸ்லீவ் மட்டும் ஒவ்வொரு பாயிண்ட் கம்மியாக வச்சு ஸ்டிச்சிங் செஞ்சுக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட் வைக்கிறதுனால நம்மளுக்கு அதிகமாக லூஸ் வந்துடும், சுருக்கம் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்களே டைட்டாக இருக்குன்னு தான் பிரித்து விட்டுக்கிறாங்க. அதனால் சரியாக கூட போயிடலாம். டேப்பில் அளந்து பார்க்கும்போது
கை சுற்றளவு கம்மியாக வந்தது. ஆனால் இப்போ கட்டிங் செஞ்சு வச்சு பார்க்கும்போது அந்த சைடு 4 இன்ச்சு அதிகமாக இருக்குது. ப்ளவுஸ் தைக்கும்போதும் அதே மாதிரி தான் வந்தது. அதே சிந்தட்டிக்கில் ஒன்று தைச்சேன், அதில் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அதிகமாக வந்தது. அது ஒரு கிளாத்தை பொறுத்து இந்த 4 இன்ச்சு வித்தியாசம் வர்றது நாம் எப்படி அளந்து பார்த்ததுனாலும் தைக்கும்போது சிலது சரியாக வந்துடும், சிலது பத்தாம தான் வரும். அது கை சுற்றளவு டைட்டாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்கோலை மட்டும் இறக்கி வெட்டிக்கலாம். கை சுற்றளவு லூஸ் தேவையில்லைன்னா அந்த அதிகமாக இருக்கிற கிளாத்தை மட்டும் ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் பார்க்குறது ஒரு காட்டன் கிளாத்து எப்படி வச்சு இழுத்து பார்த்ததுனாலும் நல்லா லூஸ் கொடுக்குது. இதுவே நாம் கட்டிங் செஞ்ச இந்த பச்சை கலர் மட்டும் லூஸ் கொடுக்காது. கிராஸில் வச்சு இழுத்து பார்த்ததுனாலும் லூஸ் கொடுக்காம ஒரு கெட்டியான தன்மையோடு இருக்குது. இந்த மாதிரி துணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா மட்டும்தான் பத்தாமல் சரியாக வரும். ரோஸ் கலர் துணி கெட்டியாக இல்லாமல் நல்லா இழுத்து கொடுக்குது. அந்த மாதிரி கிளாத்து ஒரு பாயிண்ட் அல்லது 4 இன்ச்சு கம்மியாக இருந்ததுனாலும் நாம் லைட்டாக இழுத்தோம்னாவே ப்ளவுஸ் தைக்கும்போது சரியான அளவு வந்துடும். ப்ளவுஸ் போட்டுக்கும் போதும் டைட்டாக இல்லாமல் சரியான அளவு தான் இருக்கும். ஏன்னா கிளாத் லூஸ் கொடுக்கறதுனால இது ஒவ்வொரு கிளாத்துக்கும் எப்படி எச்சு வருது அப்படிங்கிறத தைக்கும்போது சரி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லூஸ் வேணும் அப்படின்னா கீழ் சைடு மட்டும் ஆம்கோலை இன்னும் கொஞ்சம் இறக்கி கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கட்டிங் வீடியோ இதோட முடிவடையுது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.